Hello students, இந்த வீடியோவில் RS configuration wedge and dash formulaக்கு எப்படி அசைன் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க. எனக்கு டீடைல்டா கைராலிட்டி, ஸ்டீரியோஐசோமரிசம் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வெட்ஜ் அண்ட் டேஷ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. இங்க நீங்க இது வந்து 3D representation of a molecule. உங்களுக்கு தெரியும் கார்பன் வந்து இங்க இருக்கிற கார்பன் saturated கார்பன்னா என்ன? ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் வந்து ஷேப் டெட்ராஹீட்ரன்னா நம்ம எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. இப்போ மொபைல் ஸ்கிரீனா இருக்கலாம், டேப் ஸ்கிரீனா இருக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரீன்ல வந்து இந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து இருக்கு, இதுவும் அதுல இருக்கு. அந்த ஸ்கிரீன் மேலேயே இருக்கு. 3 ஆட்டம் வந்து அந்த ஸ்கிரீன் மேலேயே இருக்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்பன் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, டுவர்ட்ஸ் நம்மள நோக்கி அந்த ஸ்கிரீன்ல இருந்து நம்ம சைடு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது தான் இந்த பர்டிகுலர் பாண்ட். அதாவது நான் போல்டு லைன்ல கொடுத்துருக்கிறேன் இந்த பாண்ட். ஸோ மித்தைல் குரூப் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் அது நம்மள நோக்கி இருக்குன்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து நம்மள ஸ்கிரீன் எந்த ஸ்கிரீன் பாக்குறீங்களோ அதுக்கு பின்பகுதியை நோக்கி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது தான் இந்த ஹைட்ரஜன். இப்படிதான் நீங்க வந்து 3Dல மாலிகுல விஷுவலைஸ் பண்ணணும். இதுதான் வெட்ஜ் அண்ட் டேஷ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். டைரக்டா இதை எந்த 2D ஸ்ட்ரக்சராவும் கன்வெர்ட் பண்ணாம டைரக்டா இதுக்கு RS கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ண போறோம் நம்ம இந்த வீடியோல. இதுக்கு நான் ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். ரூல்ஸ் நீங்க ஸ்ட்ரிக்டா மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போறோம், நம்ம அசைன் பண்ணும் பொழுது நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்ப நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் இந்த ரூல் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். மத்தபடி இதை தியரியில கேட்க மாட்டாங்க. நமக்கு தேவை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அசைன் பண்ணுங்க அப்படின்றதுதான் நமக்கு கேட்பாங்க. சரி, இதுக்கு வந்து நான் சொல்றேன் என்னென்னலாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ப்ரையாரிட்டி வந்து அசைன் பண்ணணும். சிப் ரூல் படி ப்ரையாரிட்டி. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கார்பனை சுத்தி வந்து இப்போ வந்து 4 பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 பாண்ட்ஸும் டைரக்டா எந்த ஆட்டமோட கனெக்ட் ஆயிருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதோடைய அட்டாமிக் நம்பர் பார்க்கணும். எதுக்கு ஜாஸ்தி அட்டாமிக் நம்பர் இருக்கோ அதுதான் ப்ரையாரிட்டி நம்பர் 1. ஒருவேளை இந்த இடத்துல இந்த மாலிகுல் பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கிறது எல்லாமே கார்பன். அப்போ அந்த செகண்ட் ஆட்டம் வந்து என்னன்னா எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்ப எல்லாமே கார்பன்னா அதுக்கு அடுத்த கனெக்ஷன் எதோட இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த கார்பன் வந்து எல்லாமே 3 ஹைட்ரஜனோட சேர்ந்திருக்கு. இந்த கார்பன் இன்னொரு கார்பனோட சேர்ந்திருக்கு. இந்த கார்பன் இன்னொரு கார்பனோட சேர்ந்திருக்கு. அது இன்னொரு கார்பனோட சேர்ந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ப்ரையாரிட்டி நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அடுத்தது இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதுக்கு ப்ரையாரிட்டி நம்பர் 3ன்னு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து சிப் ரூல் படி நம்ம வந்து அசைன் பண்றது. அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. 1 2 3 இது இருக்கிறதுலே லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் வந்து ஹைட்ரஜன். ஸோ 4 அதுதான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப். இப்ப நம்ம அசைன் பண்ணதுக்கு அப்புறமா 4th ப்ரையாரிட்டி சப்ஸ்டியன்ட் வந்து நம்மளை விட்டு தள்ளி இருக்கணும். நம்மள நோக்கி இருக்க கூடாது, நம்மளை விட்டு தள்ளி இருக்கணும். அப்படிதான் இதுல இருக்கு. இது வந்து நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்றோமோ நம்மளுக்கு பின்பகுதியில இது இருக்கு, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் எப்பவுமே. சோ இதை முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து இப்போ இதுல வந்து கனெக்ட் பண்ணணும். 1 2 3 நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணணும். சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். 1 வந்து எனக்கு இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து நான் அப்படி வந்து கனெக்ட் பண்றேன்னா 1 2 3 நான் கனெக்ட் பண்றேன்னா எந்த டைரக்ஷன்ல இது வந்து போகுது? ஸோ நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இது நமக்கு போகுது அப்படின்னா இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா ஆர், கவுண்டர் கிளாக் வைஸா இருந்தா எஸ். ஸோ நமக்கு இது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எஸ் கான்ஃபிகரேஷன் இது. சரி, அடுத்தது ஒருவேளை இப்ப இந்த லோவஸ்ட் ப்ரையாரிட்டி சப்ஸ்டியன்ட் வந்து பேக் சைட்ல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணா அது பேக் சைட்ல போகும், அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணனதுக்கு பிறகு நம்ம வந்து அசைன் பண்ணணும் கான்ஃபிகரேஷன். ஒரு ஸ்வாப் நம்ம பண்றோம் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா அசைன் பண்ற கான்ஃபிகரேஷனுக்கு ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம கொடுப்போம். இங்க கொடுத்துருக்கிறது ஆல்ரெடி நான் வந்து நம்ம ரூல் படி நான் வந்து உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த மாலிகுல் தான், எக்ஸாம்பிள் மாலிகுல் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க எப்படி அசைன் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து 1ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா லோயஸ்ட் ப்ரையாரிட்டி சப்ஸ்டியன்ட் வந்து பின் சைட்ல இருக்கு. இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ எந்த டைரக்ஷன்ல இது வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொன்னா கனெக்ட் பண்ணுங்க. இந்த சைடு கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து இந்த சைடு ரொட்டேஷன். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு வரலாம்.
இதுலயும் ஹைட்ரஜன் வந்து பின்னாடி தான் இருக்கு. சோ நமக்கு வந்து இப்ப நம்பர் சிப் ரூல் படி நம்பர் கொடுக்கணும். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. சோ நமக்கு வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது 1 2 3. again counter clockwise directionல rotation இருக்கு. சோ counter clockwise directionல இருந்துச்சுன்னா S அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சோ அடுத்தது இந்த இடத்துல வந்து பாருங்க. இந்த இடத்துல இங்க இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஜன், கார்பன், கார்பன், மத்த மூணுமே கார்பன். இதுலதான் high number of carbon இருக்கு. அதாவது இந்த carbon is connected to another carbon, another carbon. இங்கேயும் இந்த carbon is connected to only one carbon. இந்த இடத்துல இது வந்து 1 carbon with 3 hydrogens. அப்ப இருக்கிறதுலே 4th priority இதுக்கு தான் நம்ம வந்து கொடுப்போம். பாக்கி இது வந்து 1ன்னு சொல்லுவோம். இது வந்து 2, இது வந்து 3. சோ கனெக்ட் பண்ணுங்க. 1 2 3 இப்படிதான் வந்து கொடுப்போம் இல்லையா? சோ இது வந்து என்ன ஆகுதுன்னா clockwise rotation. சோ இதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன R அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்தது இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹைட்ரஜன் ஆப்வியஸா நமக்கு தெரியும் லீஸ்ட் ப்ரையாரிட்டியில இருக்கணும். ஆனா எங்க இடத்துல இருக்கு ஹைட்ரஜன் வந்து இங்க போல்டு லைன் கிட்ட இருக்கு. சோ கண்டிப்பா இதுல வந்து ஸ்வாப்பிங் வந்து பண்ணணும். ஒரு ஸ்வாப் நம்ம பண்ணணும், சிங்கிள் ஸ்வாப் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே இப்ப என்ன ஆகும், ஹைட்ரஜன் பின்னாடி போகும். அப்போ நம்ம இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணிட்டு அதுக்கு உல்டாவா வரக்கூடிய கான்ஃபிகரேஷன், அதாவது ஆர்னு வந்துச்சுன்னா எஸ், எஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆர், எந்த இடத்துல நான் பண்றேன் இந்த சேஞ்சஸ்ன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நம்மளை விட்டு தள்ளி இருக்கணும், ஆனா இது நம்மள நோக்கி இருக்கு. சோ இது வந்து 1, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது 1, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது 2, இது வந்து 3. இதுதான் வந்து ப்ரையாரிட்டி ஆர்டர். சோ ப்ரையாரிட்டி முடிச்சதுக்கு பிறகு நான் வந்து இப்போ இத ரொட்டேஷன் வந்து காமிக்கிறேன் இங்க. சோ 1 2 3 அப்படின்னு சொல்லி வருது. 1 2 3ன்றது நான் ஸ்கிரீனை இந்த சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது 1 2 3ன்றது வந்து நமக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் மாதிரி தெரியுது. எஸ் வந்து நமக்கு வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், ஸ்கிரீனுக்கு இந்த சைட்ல இல்ல அந்த சைட்ல இருந்து விஷுவலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும், கிளாக் வைஸ் டைரக்ஷன் மாதிரி இருக்கும். அதனாலதான் இப்ப எஸ் வந்துச்சுன்னா ஆறு நான் மாத்துங்கன்னு சொல்றேன். இதோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னா, ஸ்கிரீனுக்கு ஒருவேளை நீங்க அந்த பக்கமா நின்னு பாக்குறீங்க அப்படின்னா பிஆர் அதுக்கப்புறமாட்டிக்கா இந்த ப்ரொபைல் குரூப்க்கு அப்புறம் மித்தைல் குரூப் வருதுன்னா இந்த ரொட்டேஷன் பின்புறத்துல இருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் இந்த இடத்துல இது எஸ் கிடையாது, இதுக்கு என்னது ஆர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் மாலிக்யூல். நம்ம இது வரைக்கும் நார்மல் எக்ஸாம்பிள் மாதிரி இல்லாத ஒண்ணு இல்லையா? அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த இடத்துல வந்து பாருங்க, இங்க வந்து ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு, 4th priority substituent வந்து ஹைட்ரஜன், அது வந்து அந்த broken லைன்ல தான் இருக்கு. ஒருவேளை இல்லைன்னா நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க அதை மாத்திட்டு அதை வந்து செய்யணும். சோ இங்க அப்படிதான் இருக்கு. அடுத்தது வந்து பாக்குறீங்க நீங்க இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன், சோ 4th priority. இங்க வந்து இது ரெண்டுலயுமே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் சிப் ரூல் அசைன் பண்றதுல. இங்க வந்து என்னன்னா CH2ன்னு இருக்கு, இதுவுமே C தான், 2 கார்பன் தான். திஸ் இஸ் இன் கனெக்ஷன் வித் அனதர் கார்பன். ஆனா டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணணும், டபுள் பாண்டை இன்னொரு கார்பனா கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, 2 வேலன்சியை கார்பன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால இதுக்கு ப்ரையாரிட்டி 1ன்னு வச்சுக்கணும். இதுக்கு 2, இதுக்கு 3. ஸோ இப்போ நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன வரும், 1 2 3 கிளாக் வைஸ் டைரக்ஷன் வருதா? ஸோ 1 2 3 கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ்னா என்ன வரணும், ஆர். ஸோ ஆர் அப்படியே டைரக்டா கொடுத்துட்டோம். இங்க மட்டும்தான் நமக்கு 4th மட்டும்தான் அந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி லோயஸ்ட் ப்ரையாரிட்டி சப்ஸ்டியன்ட் வந்து டுவர்ட்ஸ் அஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம மாத்தி அசைன் பண்ணினோம். பாக்கி எல்லாமே எப்படி அசைன் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதோட இந்த வேலை நிக்கல. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நான் சொல்லி கொடுத்த நீங்க போட்டீங்க, இங்க நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்க. இது முடிச்ச பின்னாடி உங்க புக்லயும் ஒரு சில மாலிகுல்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு ஆன்சர் வருதா வரலையான்னு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தெரியும். மறக்காம இந்த 3 ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரையும் வந்து கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.